மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய பகுதியில் முக்கிய கோரிக்கை, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் புதிதாக பிரிக்கப்பட்ட மாவட்டம். அந்த மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா நெல் கொள்முதல் நிலையம் டிஎன்சில நெல் வாங்குறாங்க. ஆனா அதை ஸ்டாக் பண்றதுக்கு இடம் இல்லாம மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறது. அந்த நெல்லெல்லாம் தரணி சுகர் சர்க்கரை ஆலை ஓடாத இருக்கிறதுனால அதுல வச்சிருக்கிறாங்க. மீத இடம் நெல்லை வைக்க முடியாம மழையில் நனைகின்றது. ஆகவே அதன் காரணமாக அங்க போற மில்லுக்கு போற நெல் குவாலிட்டி இல்லாம போகுது. ஆக ரேஷன்ல குவாலிட்டி இல்லாத அரிசி வருது. அதற்கு காரணம் அது சரியான இடத்துல பாதுகாப்பு இல்லாம இருக்கிறது தான் காரணம். அதற்கு வழிவகை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, மாவட்ட தலைநகரான கள்ளக்குறிச்சியில வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். ரிஷிவந்தியம் தொகுதியிலே ஒரு அரசு தொழில்நுட்ப கல்லூரி அமைத்தால் அங்குள்ள மாணவர்களுக்கு, கிராமப்புற மாணவர்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். அது மட்டுமல்ல, மக்கள் தொகை அடிப்படையில் தியாகதுர்கம், சின்ன சேலம் பெரிய ஒன்றியங்களாக இருக்கிறது. இதை இரண்டாக பிரித்தால் அங்குள்ளவர்களுக்கு பெரும் வசதியாக இருக்கும், நிர்வாகத்திற்கும் சிறப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, எங்கள் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா பொறுப்பு அமைச்சராக இருக்கிற அவர் வன்னியரசு அவர்களுக்கு நன்கு தெரியும். உறுப்பினர் அவர்களே, அது மானிய கோரிக்கையில துணைத் தலைவர் தொகுதி சார்பானதை சொல்லிட்டாங்க. போதியமான நேரம் வழங்கப்படும், கொஞ்சம் சீக்கிரம் பேசுங்க. பேரவை துணைத் தலைவர் நடுநிலைமையா இருப்பார்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சோம். 2 ஒன்றியம் இருக்குது. அந்த 2 வரையும் இங்கே வந்திருக்கின்ற பொதுப்பணித்துறை அவர் ஆதவ அர்ஜுனா கூட தெரியும். என்று கேட்டால் அவர் எங்க கட்சியில தான் இருந்தார், எங்களோட தான் இருந்தார். எனக்கு நல்ல நெருக்கமானவர், அன்பானவர். அன்பான கோரிக்கை இல்ல நான் சொல்லி முடிக்கிற பெயரை மட்டும் சொல்லாமல் மாண்புமிகு அமைச்சர் என்று கூறினால் நன்றாக இருக்கும். இல்ல துணைத் தலைவர் எங்க நட்புல ஏங்க தலையறீங்க? ஏங்க நாங்க நல்லா நட்பா இருக்கோங்கிற நீங்க அதையே பிரிக்க நினைக்கிறீங்க? வெளியே போயிட்டு இல்ல செய்யலாம். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் மறந்திருப்பாரா என்று எனக்கு தெரியவில்லை. நான் முதலிலே எங்கள் கட்சியில நான் சீட்டு கேட்டு வந்த போது அவர் தான் என்னை அழைச்சிட்டு போய் என் உறவினர், என் சொந்தக்காரர் தான் லீமாரஸ் உட்கார்ந்திருக்காங்க, எனக்காக பேசியவர். ஆக நான் இந்த இடத்துல சொல்லலன்னா தப்பா போவோம். அப்படிப்பட்ட அவருக்கு இல்ல சொல்லி முடிச்சிடறேன். எதுக்கு இது எனக்கு தெரியலையே. அவர் பாட்டுன்னு செவனேன்னு உக்காந்து இருக்கிறாரு. எதுக்கு அவரை போட்டு ஏதோ போட்டு கோத்து வாங்கின்னு இருக்கிறீங்கன்னு தெரியலையே. இன்னும் சொல்ல போனால் எனக்கு உறவினர், முன்னால உட்கார்ந்திருக்க நேரம் எனக்கு உறவினர், எங்க வேலை எனக்கு அந்த மாவட்டத்துக்காரரு. ஆகவே எங்கள் தயவு செஞ்சு விடுங்க, பொது உட்காருங்க.